ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு எமோஷனலான மதர் சென்டிமெண்ட் மூவிங்க. இந்த படம் 2013ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாங்க கதைக்குள்ள போலாம். இங்க செந்தில் சேகர் என்ற 2 பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. 2 பேரும் ஸ்டேஷன் கிளம்பி வராங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டரும் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லையான்னு கேட்க 2 பேரும் பதில் சொல்லாம நிக்கிறாங்க. அதுல இருந்தே தெரியுது 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை இருக்குன்னு. இன்ஸ்பெக்டரும் சரி அதெல்லாம் விடுங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க ஒருத்தன் சின்ன அக்கா வீட்டுல இருப்பாங்கன்னு சொல்றான், இன்னொருத்தன் பெரிய தங்கச்சி வீட்டுல இருப்பாங்கன்னு சொல்றான். இன்ஸ்பெக்டரும் சரி அவங்களுக்கு போனை போட்டு உங்க அம்மா அங்க இருக்காங்களான்னு கேளுங்கன்னு சொல்ல இவங்களும் கால் பண்ணி கேக்குறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க அம்மா இல்லன்னு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் கடைசியா எப்பதான் உங்க அம்மாவை பாத்தீங்கன்னு கேட்க சேகரும் 4 நாளைக்கு முன்னாடி பாத்தேங்கிறான். செந்திலங்கிறவன் 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றான். இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்து, என்னடா 1 வாரம் 4 நாள்ங்கிறீங்க, ஒருத்தன் கூடவா போனை போட்டு உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்கல? என்னடா பிள்ளைங்க நீங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க, அதுவும் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நல்ல வேலையா அங்க ஒரு தமிழ் ஆள் இருக்க போய் இங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்க உங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரீங்க. உங்க அட்ரஸை எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. அங்க இருக்கிற தமிழ் ஆளோட நம்பர் கொடுக்குறேன், அவருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றாரு. வீட்டுக்கு போய் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி 2 பேரும் வெஸ்ட் பெங்கால் போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல செந்திலோ நான்லாம் அவங்க கூட போக மாட்டேன், நான் தனியாவே போய்க்கிறேன்னு சொல்றான். அதுக்கு மத்தவங்க எல்லாம், நீ தனியா போய் தொலைஞ்சிட்டனா அப்புறம் உன்னை தேடிட்டு திரியணுமா, உங்க சண்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து அம்மாவை கூட்டிட்டு வர வழிய பாருங்கன்னு கையில இருந்த காசை போட்டு ட்ரெயின் ஏத்தி விட்டுறாங்க. சேகரும் மாசமா இருக்கிற பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு வந்திருப்பான். 2 பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே பழசெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பேரு பேபி. இவங்களோட பெரிய பையன் செந்திலுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணிருப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிருக்கும். அந்த கோவத்துல மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருக்கிறவங்க பொண்ணை வீட்டை தப்பா பேச அந்த பொண்ணோட தங்கச்சியோ செந்தில பார்த்து, உன் மூஞ்சி பிடிக்காம தான் எங்க அக்கா கல்யாணம் வேணான்னு ஓடி போயிட்டா, உன் மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்ல வாய் சண்டை கை சண்டையா மாறி பிரச்சனையாயிடுது. அதுக்கப்புறம் செந்திலுக்கும் கல்யாணம் நடந்துருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சேகர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, செந்திலுக்கு ஒரு பொண்ணை பேசி முடிவு பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் தண்ணிக்கு ஓடி போச்சு இல்லையா, அந்த பொண்ணோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். செந்திலோ இவங்களை பார்த்ததும் பயங்கரமா கோவப்பட்டு, என் மூஞ்சி பிடிக்காம தான் உங்க அக்கா வேற ஒருத்தன் கூட ஓடி போனான்னு சொன்ன, இப்ப எவன் மூஞ்சி பிடிக்காம இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல சேகரும் அதை நீ சொல்லாதப்பா, அம்மா சொல்லட்டும், நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல செந்திலோட பொண்டாட்டி, ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க இந்த வீட்டுல இருந்தா அப்ப நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்த எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, நீங்க இருந்தா இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டோம்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேபி அம்மாவோ பாவம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருங்க, வெளியே போனா அவன் எங்கடா போவான்னு கேக்குறாங்க. ஆனா யாருமே அதை காது கொடுத்து கேக்குறதாவே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சேகரையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இவங்க வீட்டுல மொத்தம் 5 பசங்க, 3 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. இதுல செந்தில் தான் மூத்தவன், சேகர்ன்றவன் கடைசி பையன். அதனால செந்திலுக்கு தான் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. சேகர் கிட்ட பேசினாலும் அவன் பொண்டாட்டியை ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. சேகரோட பெரிய அக்கா பொண்ணு பெரிய மனுஷியா இருப்பா. விசேஷத்துக்கு கூப்பிட வந்தவங்க, நீ வந்தா அண்ணன் வரமாட்டான், அதனால அண்ணன் வந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு போன் பண்ற, நீ மட்டும் வான்னு சொல்றாங்க. சேகரோ, வளர் என்ன பாவம் பண்ணா, நீங்க பண்றத பண்ணுங்க, நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லி அனுப்பிடலாம். ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. ஆனா சேகர் இல்லையேன்னு பேபி அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பார்த்தா சேகர் வீட்டுக்கு கீழே தான் நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்ததும் பேபி அம்மா சேகரை மேல வர சொல்லி கூப்பிடுற. சேகரோ நீ கீழே வான்னு கூப்பிடுறான். பேபி அம்மாவோ கீழே போய் சேகர மேல வாப்பா, ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு வாய் சாப்பிட்டு போலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா சேகரோ, வளர் வீட்டுல தனியா இருப்பா, இதை மட்டும் அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அவன் வாங்கிட்டு வந்ததை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா இங்க 2 பேரும் வெஸ்ட் பெங்கால் வந்துடுறாங்க. அந்த தமிழ் ஆள் பேரு மூர்த்தி. அவருக்கு கால் பண்ணி எங்க வரணும்னு கேட்க மூர்த்தியோ ஒரு இடத்தோட பேர் சொல்லி அங்க வாங்கன்னு சொல்லிடுறாரு. இவங்களும் பஸ் ஏறி அங்க போயிடுறாங்க. மூர்த்தியும் இவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க பார்த்தா பேபி அம்மாவை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு 10 மணிக்கு வாங்க பாக்கலான்னு சொல்லிடுறாங்க. மூர்த்திங்கிறவரு ஆர்மில இருந்திருப்பாரு. ஒரு வார்ல கால்ல அடிபட்டதுனால வேற பிரான்ச்சுக்கு மாத்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் ஆர்மி ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாரு. இங்க இருந்துக்கோங்க, நாளைக்கு காலைல வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், நம்ம அம்மாவை போய் பாக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. செந்திலுக்கோ குடிப்பழக்கம் இருக்கு. சேகர் குளிக்க போற டைம்ல இது மிலிட்டரிக்காரங்க இருக்கிற இடம் இல்லையா, அதனால கண்டிப்பா சரக்கு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சரக்கு இருக்கான்னு தேடி பாக்குறான். சரக்கும் கிடைச்சிடுது. எடுத்து குடிச்சிட்டு பாட்டில்ல ஊத்தியும் வச்சுக்கிறான். 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. செந்தில் குடி போதையில எழுந்து உட்காந்து பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்குறாப்ல.
சேகருக்கு சந்தேகம் வந்து பேக்கை செக் பண்ணி பார்த்தா சரக்கு இருக்கு. சரக்கை எடுத்து ஊத்திட்டு அதுல தண்ணியை ஊத்தி பேக்ல வச்சிடறான். அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு போய் லெட்டர் எழுதி வாங்கிட்டு ஆசிரமம் போய் பாக்குறாங்க. அங்க இருந்த இன்சார்ஜோ இது லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸுக்கெல்லாம் அலோடு கிடையாது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சண்டே, நாளைக்கு வாங்க பாக்கலான்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி வந்துடுறாங்க. தங்குறதுக்கு ரூம் தேடுறாங்க. ஆனா ரூம் எதுவுமே கிடைக்கல. மூர்த்திக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி போட்ல தங்க வைக்கிறாப்ல. செந்திலோ இங்க எங்கேயாவது சரக்கு கிடைக்குமான்னு கேட்க மூர்த்தியும் வச்சிருந்த சரக்கை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அவனும் ஃபுல்லா குடிச்சிட்டு மறுபடியும் தூங்காம எழுந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். சேகரோ கடுப்பாயி டெய்லி உன்னோட இதே தொல்லையா போச்சு, உன் வீட்டுல எப்படிதான் உன்னை வச்சு மேய்க்கிறாங்கன்னு திட்டிட்டு எழுந்து வேற இடத்துல போய் படுக்கிறான். கொஞ்ச நேரத்துல யாரோ தண்ணியில குதிச்ச மாதிரி சவுண்டு கேக்குது. பதறி அடிச்சு வந்து பார்த்தா செந்திலோ அவனோட பேக தண்ணியில போட்டுட்டு போதையில அவன் பாட்டு பெனாத்திட்டு இருக்கான். சேகரம் வந்து படுப்பான்னு சொல்லிட்டு அவனும் போய் படுத்து தூங்க. அடுத்த நாள் காலையில 3 பேரும் ஆசிரமம் போலான்னு கிளம்பும் போது மூர்த்திக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி பேபி அம்மா மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. 3 பேரும் பதறி அடிச்சுட்டாங்க. போய் பார்த்தா பேபி அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல, நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க, எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க. மூர்த்திக்கு பயங்கரமா கோவம் வந்து, நாங்க நேத்தே பாக்குறோம்னு சொன்னோம்ல, நீங்க தானே விடல, இன்னைக்கு என்னடானா எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்றீங்க. பேபி அம்மா உங்ககிட்டதான் இருந்தாங்கன்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்த லெட்டர் இருக்கு, அது ஒண்ணு போதும், அதை வச்சு உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுறேன், கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே பேபி அம்மா கிடைக்கல. லாயரை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறாங்க. அந்த போலீஸோ ரொம்ப திமிரா பேசுறான். சேகருக்கும் கோவம் வந்து அவனும் கத்த ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த போலீஸ்காரங்க கண்டுக்காம வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல சேகருக்கு கால் வருது. அவனோட பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல நீ ஊர்ல இருக்கணும்பா, எங்க தெரியும் அம்மா கிடைக்கல, எத்தனை நாள் இப்படியே சாப்பாடு தண்ணி இல்லாம அழுக்கு துணியோட ரோடோட அலைஞ்சிட்டு இருப்பீங்க, நாங்க தேடுறோம், கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்றோம், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க, இப்ப கிளம்புங்கன்னு ட்ரெயின் ஏத்தி அனுப்பி விட்டுறாரு. இங்க பார்த்தா அந்த ஆசிரமத்துக்கு மேல மொட்டை மாடியில யாரோ இருக்கிறத வாட்ச்மேன் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ற. போலீஸும் பெரிய போர்ஸோட அங்க வந்து மேல போய் பாக்குறாங்க. அங்க ஒரு லேடி எல்லா போலீஸையும் அடிச்சு, என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க மண்டையை உடைச்சிருவேன்டா, நான் யார் தெரியுமான்னு பயங்கரமா ரகலை பண்ணிட்டு இருக்கு. கடைசியில வலைகள் எல்லாம் போட்டு அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டுறாங்க. பார்த்தா அந்த அம்மா வேற யாரும் இல்ல, பேபி அம்மா தான். அப்படியே கட் பண்ணா இங்க செந்திலும் சேகரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. சேகருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு போன் பண்ணி சொல்றாங்க. சேகரும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். இந்த விஷயத்த செந்தில் கிட்ட சொல்லலான்னு அவனை கூப்பிடுறான். அந்த டைம்ல இன்னொரு கால் வருது. மூர்த்தி தான் கால் பண்ணி உங்க அம்மா கிடைச்சிட்டாங்கப்பா, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சேகர் செந்தில் கிட்ட சொல்றாப்ல. செந்திலோ திரும்ப ரிட்டர்ன் போய் அம்மாவை கூட்டிட்டு வரலான்னு சொல்ல, சேகரோ எனக்கு பொண்ணு பிறந்திருக்குப்பா, கிட்ட வந்துட்டோம், ரெட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு திரும்ப போய் கூட்டிட்டு வந்துடலாமேன்னு சொல்றான். செந்திலோ அதெல்லாம் முடியாது, நீ வேணா கிளம்பி போ, நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், பொது காசு உன்கிட்ட இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சேகரும் வேற வழி இல்லாம திரும்ப பேபி அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு போறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த போலீஸ்காரனும் உங்க அம்மா என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் தாவறாங்க, ஒரு பெரிய போர்ஸே வச்சு உங்க அம்மாவை கீழே இறக்க வேண்டியதா போச்சு, நான் உங்க ஏரியா போலீஸ் கிட்ட உங்க அம்மாவை பத்தி விசாரிக்கணும்னு கோவமா பேசுறான். அப்படியே கட் பண்ணா இங்க பேபி அம்மா யாரு என்னென்ன பண்ணாங்கன்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பேபி அம்மாவோட வீட்டை அடமானம் வச்சு காசு வாங்கியிருப்பாங்க. அந்த கடனுக்கு வட்டியும் கட்டாம அசலும் கொடுக்காம இருந்ததுனால வீட்டை ஏலத்துக்கு விட போறேன்னு சொல்றாங்க. பேபி அம்மாவோ எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா ரொம்ப நாள் டைம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பேபி அம்மா கிட்ட கையெழுத்த வாங்கிடுறாங்க. பேபி அம்மா அவரோட கணவர் மேல உயிரே வச்சிருப்பாங்க. திடீர்னு அவரோட கணவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆசையா கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீடும் கையை விட்டு போனதுனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேகரம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிரச்சனையாகி குடும்பம் பிரிஞ்சதுனால அவங்க மனநிலை ரொம்பவே பாதிக்கப்படுது. அவங்களுக்குள்ளவே அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. திடீர்னு யார் யார் வீட்டையோ பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறாங்க. எந்த வீட்லயாவது லெட்டர் போட்டிருந்தா அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல காசு பணம் நகன் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம நிறைய பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் சேர்ந்து பேபி அம்மாவை மனநல மருத்துவமனையில கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. சங்கரம் அவங்க சின்ன அக்காவும் சேர்ந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டரோ பேபி அம்மா கிட்ட உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. பேபி அம்மாவும் பொறுமையா தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டரோ உங்க ஹஸ்பண்ட் எப்ப இறந்து போனாங்கன்னு கேட்கவும் பேபி அம்மா ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரும் நர்ஸை வர வச்சு பேபி அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லிட்டு சங்கர் கிட்டயும் அவங்க அக்கா கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. டாக்டரோ இவங்களுக்கு தேவை மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்க என்னைக்காவது உங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசிருக்கீங்களா, அதனாலதான் அவங்க இப்படி இருக்காங்க,
இதை மாத்திரை மருந்தாலே சரி பண்ண முடியும். இவங்க முழுசாவும் மனநிலை பாதிக்கப்படல, அதே மாதிரி தெளிவாவும் இல்ல. இதை சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 4 நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. பேபி அம்மாவோ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டேன்னு மறுத்தாலும் அப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லா பேஷண்ட் கிட்டயும் நல்லா சகஜமா பேசி பழகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே 2-3 நாள் போகுது. ஒரு நாள் சங்கரோட அக்கா தீபாவளி வர்றதுனால வீட்டுல வேலை இருக்கு, பசங்களுக்கு துணி எல்லாம் எடுக்கணும், நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சங்கர் தான் அங்க இருந்து பாத்துக்கிறான். திடீர்னு அவனோட பொண்டாட்டி கால் பண்ணி எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும், வந்து கூட்டிட்டு போறியான்னு கேட்க சங்கரும் அங்க இருந்து அட்டெண்டர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். பேபி அம்மாவும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு சங்கரையும் அவங்க பொண்ணையும் தேடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்க இல்லைன்னதும் நம்மள இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களா, நம்ம என்ன அவ்வளோ பாரமா போயிட்டோமான்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில சங்கருக்கு ஒரு கால் வருது. அவங்க அக்கா கால் பண்ணி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோவமா கிளம்பி எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா வா சங்கர்ன்னு சொல்றாங்க. சங்கரும் அவங்க அக்காவும் சேர்ந்து எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாங்க, கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவங்க அம்மாவும் நான் உங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உங்களுக்கு அவ்வளோ பாரமா போயிட்டேனா, என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா, நான் இனிமே உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா எங்க பேபி அம்மாவை கூட்டிட்டு வராங்க. சங்கரும் செந்திலும் அவங்க அம்மாவை பார்த்தது ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. சரி அம்மாவை கூட்டிட்டு போலாமான்னு கேட்க மூலமா வந்திருக்கிறதுனால நாளைக்கு கோர்ட் ஆர்டர் காப்பி வாங்கிட்டு நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறாரு. செந்திலும் டெய்லி குடிச்சிட்டு புலம்புற மாதிரி இன்னைக்கும் குடிச்சிட்டு போதையில புலம்பிட்டு இருக்கான். சங்கருக்கு கோவம் வந்து என்னப்பா இப்படி புலம்புற என்னன்னு கேட்க செந்திலும் பின்ன எதுக்கு எடுத்தாலும் சங்கர் சங்கர்னா சங்கர் கரெக்டா பண்ணுவான், அவன் பார்த்துப்பான், அவன் செஞ்சுப்பான்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு, என் கல்யாணம் நின்று போனப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்க எல்லாம் என்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாங்கன்னு தெரியும், தூக்கு போட்டு செத்துடலாம் போல இருந்துச்சு, நீ அந்த வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்ப நான் முழுசாவே செத்து போயிட்டேன், யாருமே என்னை மதிக்கிறது இல்ல, ஏன் இந்த மூர்த்தி கூட நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா உன்னை யாரு தேடுறதுன்னு கேட்டு அசிங்கப்படுத்துறான், இன்னொரு தடவை அவன் ஏதாவது என்ன பேசினான்னா அவ்வளவுதான், அவனை பார் என்ன பண்றேன்னு சொல்லவும் சங்கருக்கு கோவம் வந்து இன்னொரு தடவை மூர்த்தி சார தப்பா பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு 2 பேருக்குள்ளயும் கைகலப்பாய். செந்திலோ என்னையே அடிச்சிட்டியா, நீ ஊருக்கு வா, நீ நான் யாருன்னு காட்டுற, நீ உயிரோட இருக்கியான்னு பாருன்னு பேசிட்டு இருக்கான். சேகரும் உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் வளரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், லவ் பண்ணி ஏமாத்த சொல்றியா, உனக்கு என்ன பிடிக்கலன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், அப்ப நீ நிம்மதியா இருப்பியா, நானே பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னா சேர்ந்துராதான்னு ஏங்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு நல்லது கெட்டது கூட யாருமே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா, உன்னை திட்டினதுக்கு இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கன்னு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காப்ல. அடுத்த நாள் காலையில செந்தில் சங்கரை எழுப்பி குளிச்சிட்டு கிளம்புப்பா, போய் அம்மாவை கூட்டிட்டு வரணும்ல, நான் கீழே நிக்கிறேன், நீ ரெடி ஆயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு போறான். அது மட்டும் இல்லாம சங்கர் எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுட்டு இருக்காப்ல. அதை பார்த்ததும் சங்கர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேபி அம்மாவோ எனக்கு பானிபூரி வேணும், வெள்ளரிக்காய் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு சங்கரோ இப்பதானே நம்ம பானிபூரி சாப்பிட்டா, அதுக்குள்ள வெள்ளரிக்காய் வேணும்னு கேக்குறியேன்னு கேட்க பேபி அம்மாவோ நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்க, நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, இப்ப நான் கேட்டா மட்டும் என்னடா உங்களுக்குன்னு கேட்க சங்கரும் ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இப்பவே நான் வாங்கிட்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லி வாங்கி குடுக்கறாப்ல. கோர்ட்ல உள்ள கூப்பிடுறாங்க. பேபி அம்மாவும் ஜட்ஜை பார்த்து பெருசா ஒரு வணக்கத்தை போட்டு கூண்டுக்குள்ள போய் நிக்கிறாங்க. அங்கேயும் அவங்க சேட்டையே விடல. ஜட்ஜோ பேபி அம்மாவை பார்த்து இவங்கதான் அவங்க பசங்களான்னு கேட்க பேபி அம்மாவும் ஆமா இவங்கதான் என் பசங்கன்னு சொல்றாங்க. சங்கரையும் செந்திலையும் பார்த்து இவங்கதான் அவங்க அம்மாவான்னு கேட்க அவங்களும் இவங்கதான் எங்க அம்மான்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. உங்க அம்மாவை ஒழுங்கா பாத்துக்க முடியலையா, எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்கன்னு திட்டிட்டு இருக்கும்போது பேபி அம்மாவோ என்ன நீ என் பசங்களையே திட்டுறியா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, ஏன் முன்னாடி என் பசங்களை திட்டுவியா, நான் யார் தெரியுமா, ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டு, ஒன்னா அவ்வளவுதான், ஒரு போன் போட்டனா உன்னோட வேலை காலி ஆயிடும், ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா தானே, காசு கொடுத்து ஜட்ஜ் ஆயிட்டு நீ எல்லாம் என் பிள்ளைங்களை திட்டுறியான்னு பேசி கலாட்டா பண்ணவும் சேகரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன், நான் உன்னை ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவாங்க பாத்துக்கோங்கன்னு சொல்ல பேபி அம்மாவும் ஆசிரமமா இல்ல இல்ல நான் எல்லாம் பேசல அவ்வளவுதான் முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஜட்ஜோ அவங்க பேசினது புரியாம முழிக்கிறாரு. கடைசியா பேபி அம்மாவை சங்கரையும் செந்திலையும் கூட்டிட்டு போலான்னு ஆர்டர் கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா பேபி அம்மா கோட்டையே இழுத்து பூட்டு போட்டுட்டு வந்திருப்பாங்க. இங்க 3 பேரும் பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மூர்த்தி அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு வராரு. அவரோட மனைவி கால் நடக்க முடியாதவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மூர்த்தி இவங்க 3 பேரையும் பஸ் ஸ்டாண்ட் கூட்டிட்டு வந்து கையில கொஞ்சம் காசு கொடுத்து அழுதுகிட்டே அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல பேபி அம்மாவும் நீயும் எனக்கு ஒரு மகன் தான் ஐயா, உனக்கு மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்கு, நீ எப்ப வேணா உன் குடும்பத்தை கூட்டிட்டு அங்க வரலான்னு சொல்றாங்க. ஒரு வழியா பேபி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சங்கரோட பொண்ணுக்கு பேர் வச்சு சாமியும் கும்பிடுறாங்க.
சங்கரும் அவனோட பொண்ணுக்கு பேபின்னு பேர் வைக்கிறான். குடும்பம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் 2013 நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த படத்துல மூர்த்தியா நடிச்சிருக்கிறவரு உண்மையாவே பேபி அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணவரு. நான் கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.